ஹலோ, ஐ எம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ். ப்ரஷ்ஷில் 2 டைப் ஆஃப் ப்ரஷ் இருக்குது. ஒன்று ஹார்ட் ப்ரஷ், இன்னொன்று சாஃப்ட் ப்ரஷ். ஹார்ட் ப்ரஷ் அப்படின்னா லோ காஸ்ட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது நம்ம பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் லேயர், அதாவது பாதுகாப்பு லேயராக இருக்கிறது எனாமல், அதை நம்ம தின் பண்ணிடும். அதாவது பல்லு தேய்மானம் அடைஞ்சிரும். ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது மூலயமா சென்சிட்டிவிட்டி, அதாவது பல் கூச்சம் கூட வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமலை தின் பண்ணிடும். இன்னொன்று கம்ஸ், அதாவது ஈரெல்லாம் டேமேஜ் பண்ணிடும், டியர் பண்ணிடும். அதனால் நம்ம பல் கூச்சத்தை ஃபீல் பண்ணுவோம், கம் இன்ஃபெக்ஷன் ஆகும், கம் ரெட்னஸ் ஆகும். இந்த நிறைய பிரச்சனைகள் இந்த ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது மூலயமா இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம பல்லில் கேவிட்டிஸ் இருக்கும், அதாவது சொத்த பல் இருக்கும். அதில் நம்ம ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது மூலயமா அது போய் அங்கே டியர் பண்ணிடும். ஸோ டீப் ஆகும்போது பெயினை நம்மளே இன்டியூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ ஹார்ட் ப்ரஷ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.